ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். நாம் புதிய வருட வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்ஸ் அகெயின் 3 நிமிடத்துக்கு அப்புறமாக இந்த நாளிலும் புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய நாம் எல்லோரும் சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடும்படியாக நமது கரங்களிலே இருக்கின்ற புத்தகத்தில் 29வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் தாமே நமக்கு எல்லோரும் நம்முடைய வழிகளுக்கு எல்லாம் நம்முடைய தூதர்களை நமக்கு கட்டளையிட்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடந்தே செல்லவே, எல்லாரும் வாய்களை திறந்து சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லவே. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு. இந்த புதிய வருடத்தில் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் தகர்த்தெறியத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொருவர் மீதும் அபிஷேகத்தை ஊற்றுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. இந்த புதிய வருடத்திலே கர்த்ததாமே நம் எல்லோரோடும் கூட இருந்து நம் எல்லோரையும் விடுதலை செய்து நம்மை உயர்த்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயம். எல்லாரும் வாய்களை திறந்து இரவில் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 இந்த வருடத்தில் நமக்கு தரக்கூடிய கர்த்தர் நமக்கு தரப்போகின்ற சகல நன்மைகளுக்காகவும் சகல கிருபைகளுக்காகவும் சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் சகல தைரியங்களுக்காகவும் சகல அபிஷேகங்களுக்காகவும் நாம் எல்லோரும் வாய்களை திறந்து தேவனை துதிக்கலாமா? ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்திலே எங்களுக்கு தரப்போகின்ற சகல வெற்றிகளுக்காக உம்மைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சகல பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம், சகல அதிகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், சகல வல்லமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு தர இருக்கின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கழிந்த வருடத்திலே ஏதாகிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாமல் இருந்தது என்று சொன்னால் இந்த வரக்கூடிய வருடத்திலே கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி தரும்படியாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளோடு இடைபட போவதற்காக நமது கரங்களிலே இருக்கின்ற 16வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 16வது பேஜில் 2வது பாடல். காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். சொல்லி முடியார் அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ண
எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அனைவரும் நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலைதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலைதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலைதான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வருடத்திலே இது முடியலே என்று சொல்லி, இதை நான் நடத்த முடியவில்லை என்று சொல்லி யார் ஆகல நிற்பார்கள் என்று சொன்னார். இந்த வருடத்திலே தேவன் சொல்கிறார், எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்காக நடப்பிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறார். இந்த வருடத்திலே எல்லா ஆசீர்வாதங்களிலும் எல்லாவற்றிலும் நிறைந்தவர்களாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக, எல்லாரையும் நடத்துவதற்காக நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிற நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலைதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்ப நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவர் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாத காரியம் ஒன்றுமில்லை, மறவாத காரியம் ஒன்றுமில்லை, மறவாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலா. விசுவாசிக்கிற ஆண்டவரே, எல்லாமே உம்மா. எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாசிக்கிறோம் சொல்லாமா? ஆண்டவரே உம்மால் ஆகும் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாம் உம்மால் ஆகும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மால் நடத்தக்கூடும் ஆண்டவரே. ஐயா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காய் நடத்தி தர, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காய் நடத்தி தர. ஆண்டவரே நீர் போதுமானவராயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே இந்த நல்ல தேவனை நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நல்ல தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 12வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்கலாம். சனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எழுக்குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுக்குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. पवित्रता से शोभायमान होकर यहोवा को दंडवत करो, हे सारी पृथ्वी के लोगों उसके सामने कांपते रहो. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அது நிறைவும் முழங்குவதாக. जाति जाति में कहो यहोवा राजा हुआ है, और जगत ऐसा स्थिर है कि वह टलने का नहीं. वह देश देश के लोगों का न्याय सिधाई से करेगा. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பரிக்கும்.
आकाश आनंद करे और पृथ्वी मगन हो, समुद्र और उसमें की सब वस्तुएं गरज उठें। அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடு ஜனங்கள் சத்தியத்தோடு நியாய தீர்ப்பார். ஆமென். मैदान और जो कुछ उसमें है वह प्रफुल्लित हो, उसी समय वन के सारे वृक्ष जय जयकार करेंगे। கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கடந்து வந்து அவரை கழிந்த ஒரு 10:30 இப்பொழுது 12:30 வரைக்கும் நாம் அவரை துதித்து பாடுவதும் அவரை மகிமைப்படுத்துவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. இதைத்தான் செய்யுங்கள் என்று இந்த வேதத்திலே இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்து இதை நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இதை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். சகல ஜனங்களுடைய தேவரீர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். அப்போது இந்த பூமியில் எத்தனை ஜனங்கள் யார் யார் எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே யாரை தான் ஆராதிக்கிறாங்கன்னா விக்கிரகங்களை தான் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. நம்ம ஒருவரே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனாக காணப்படுகிறார். அதை நாம் எல்லோரும் அறிந்தபடி மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. உண்மையாகவே அவருடைய சமூகத்தில் நாம் எப்பெல்லாம் நம்ம கடந்து வரோமோ அப்போ எல்லா நாளும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய கனத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, உணர முடிகிறது. உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடிகிறது. இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எல்லாம் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தை உணரும்படியாக நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார். பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படியா நம்ம தொழுது கொள்ள வேண்டுமா? ஹவு வி ஹாவ் டு கம் அண்ட் வர்ஷிப் லார்ட் இஸ் வித் ஹோலினஸ். A person who is really seeking for a holiness, he can worship the Lord. That is the only way we can worship the Lord. பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கடந்து வந்து தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நாம் அழைக்கின்றார். அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு நிறைவோடு நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் இந்த சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 13வது வசனத்திலே அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் கடந்து வர இருக்கின்றார். அவரை நம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தனித்தனியாக கர்த்தர் நம்மை நடத்துகிற விதமாக நம்ம எல்லோரும் சுருக்கமாக நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லோரும் ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துவோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துவோம். நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறபடி இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தையை நாம் இன்று தியானிக்கிறதா இருக்கும். இந்த ஆண்டிலும் நமக்கு கர்த்தர் தாமே நமக்கு கேடகமாகவும் எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா பயங்களிலிருந்தும் நம்மளை
விடுதலை செய்கிறவராகவும் இந்த பூமியில் அவருக்காக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ரிவார்டை பலனை கர்த்தர் நமக்கு வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் தரும்படியாகவும் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. इस सुबह के दिन में और नए साल में जो बोर्ड में हमारे सामने लिखे हुए उस वचन को देखकर, जो उत्पत्ति 15वें अध्याय और 1वें पहला वचन में उसमें जो बताया हुआ है, उस वचन को हम देखकर इस साल का प्रतिफल हम पाए. ஆபிரகாமே 15 ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். जो उत्पत्ति 15वें अध्याय पहला वचन. इन बातों के पश्चात यहोवा को यह वचन दर्शन में अब्राहम के पास पहुंचा कि हे अब्राहम, मत डर, तेरी ढाल और तेरा अत्यंत बड़ा फल मैं. ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ये बातों के बाद, खत्म होने के बाद, प्रभु परमेश्वर ने अब्राहम को बताया, हे अब्राहम, मत डरो, तेरी टाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल है, प्रतिफल मैं हूँ. இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையிலே இதில் எழுதப்படுகிறது என்று சொன்னால், லோத்துவை அரசர்கள், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஜனங்கள் லோத்துவை, அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சொத்தையும் அவருடைய உடைமைகள் அனைத்தையும் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விடுவார்கள். ये किस सिचुएशन में अब्राहम इस स्थिति में था, जब लोत को, जो बाकी राजाओं को, उनको पकड़ कर लेकर चला गया और जो उनका वस्तु है सब चीज़ लेकर गया. उस वक्त ये वचन लिखा गया. அந்த கொண்டு போன அந்த லோத்துவை மறுபடியும் ஆபிரகாம் கடந்து சென்று அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். जो लोत को पकड़ कर ले गया था, उस लोत को उनको दोबारा वापस ये अब्राहम ले जाकर उनको वापस लेकर आ रहा है. அதாவது அந்த பகுதியிலே ஆபிரகாம் வெற்றியோடு திரும்பி வருகிறார். அடிமைத்தனத்திலே பிடித்து கொண்டு போன லோத்துவையும் அவருடைய உடைமைகளையும் மறுபடியுமாய் திருப்பி கொண்டு வருகிறார் ஆபிரகாம். अब इधर देखेगा तो जब लोत को पकड़ कर ले गया तो ये अब्राहम जाकर उस लोत को दोबारा वापस उनको पकड़ कर लेकर आया. அப்படி கொண்டு வந்து அந்த லோத்துவினுடைய அரசருடைய கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, जब वापस लेकर आकर ये लोत को राजाओं के हाथ में जब सौंपा था, அந்த ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றார், நீ ஜனங்களை இந்த இடத்திலே விட்டு இந்த உடைமைகள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். जब अब्राहम लड़कर लोत को वापस लाकर उनका राजा के सामने जब लेकर गया था, उस वक्त वो राजा बता रहा है, तुम्हारा जो भी लोग है वो सबको इधर छोड़ दो और जो भी संपत्ति है ये सब कुछ ले जाओ. ஆபிரகாம் சொல்கின்றார், ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறது தேவன் ஒருவரே ஒழிய இந்த உலக ஜனங்கள் அல்ல. अब्राहम ने उनको उत्तर दिया, अब्राहम को जो धनवान बनाता है वो इस लोग का मनुष्य नहीं है परंतु परमेश्वर है. பாருங்கள், வெகுமதியை கொடுக்கிறார். ஆபிரகாம் சொல்கிறார், வேண்டாம், எனக்கு தேவன் தருவார். बहुत गिफ्ट ये राजा अब्राहम को दे रहा है, लेकिन अब्राहम उनको इनकार कर रहा है. எந்த அளவிற்கு ஆபிரகாமினுடைய விசுவாசம் இருக்கிறது என்று பாருங்கள். कितना अच्छा विश्वास था अब्राहम के अंदर, देखिए. அந்த ஆபிரகாமை தேவன் பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாம் வந்து விட்டார். वो कोई भी चीज नहीं चाहिए कर राजा को छोड़कर अब्राहम वापस आ गया. இம்மிடியட்லி உடனடியாகவே அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகிறார். उस वक्त तुरंत परमेश्वर अब्राहम को दर्शन हो रहा है. தரிசனமாய் சொல்றாரு, ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. प्रभु परमेश्वर अब्राहम को दर्शन होकर बता रहा है, तो डरो मत, मैं तुम्हारे लिए बहुत
दंड और प्रतिफल होगा। இந்த பூமியில் வெகுமதி கிடைக்கும் பொழுது எல்லோரும் இது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமலே நாம் எல்லாரும் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். जब हमारे सामने इस जगत में जो भी गिफ्ट आता है और जो फायदा होता है, उस टाइम हम कोई भी सोचते नहीं कहाँ से आ रहा है कर, लेकिन उस गिफ्ट को हम अपना लेते हैं. ஆபிரகாம் தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து அது எனக்கு வேண்டாம், என்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் இருக்கிறார் என்று சொல்கின்றார். परंतु अब्राहम साफ सुथरा दिमाग से उतर दिया, ये सारे चीज मुझे नहीं चाहिए, मुझे आशीष परमेश्वर देगा. இந்த புதிய வருடத்திலே தேவனிடத்திலிருந்து மாத்திரம் எதிர்பார்த்து காரியங்களை செய்கிற ஒரு சின்ன கூட்டமாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். इस नए साल में हर एक आशीष प्रभु परमेश्वर से लेना कर उस चिंता से इस नया साल में हम बनना चाहिए. ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன். प्रभु परमेश्वर अब्राहम को देखकर बता रहा है, तुम डरो मत, मैं तुम्हारा बहुत बड़ा ठंडू और प्रतिबल हूँ करके बता रहा है. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எந்தெந்த பகுதிகளில் நாம் இந்த வாழ்க்கையில் நாம் பயப்படுகிறோம் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்து கடந்து செல்ல இருக்கின்றோம். हमारा जिंदगी के रास्ते में किस किस जगह पर हम डर रहे हैं, उसको देखकर हम आगे बढ़े. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். उत्पत्ति 26 और 24वां वचन. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அவன் இடத்திலே ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். उत्पत्ति 26 और 24 में बता रहे हैं, और उसी दिन यहोवा ने रात को उसे दर्शन देकर कहा, मैं तेरे पिता इब्राहिम का परमेश्वर हूँ, मत डर, क्योंकि मैं तेरे साथ हूँ और अपने दास इब्राहिम के कारण तुझे आशीष दूंगा और तेरा वंश बढ़ाऊंगा. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஒரு பயணம் காணப்படுகிறது. इसहाक का जो अब्राहम का पुत्र इसहाक का जिंदगी में यात्रा चल रहा है. அவர் கடந்து வருகின்ற இடங்களில் ஒரு கிணறை வெட்டுகிறார். அதில் அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் வந்து அவரிடத்தில் சண்டை போட்டு அது அவர்களுடையது என்று சொல்லி அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள். इसहाक जो उनका यात्रा में उनका रास्ते में एक कुआं को खोद रहा है. उस कुआं खोदते वक्त उस कुआं का आसपास के लोग आकर बता रहे हैं, ये हमारा कुआं है, हमारा जगह है कर उनके साथ झगड़ा कर रहे हैं. 2 இடங்களில் துறவை வெட்டும் பொழுது 2 இனத்தார் வந்து ஈசாக்கை என்ன செய்கிறார்கள், அவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள். 2 जगह पर एक कुआं पानी के लिए खोद रहा है. उस वक्त वो दोनों टाइम पर उधर का जो लोग आकर उसको अपना ले लेते हैं. ஈசாக்கு தளர்ந்து போகவில்லை. लेकिन इसहाक ने वो टायर्ड नहीं हुआ. 3வது இடத்திலே துறவை வெட்டுகின்றார். लगातार तीसरा जगह पर उसको कुआं खोद रहा है. அந்த இடத்திலே என்ன உண்டாகிறது என்று சொன்னால், தேவன் அந்த இடத்திலே அவருக்குள்ள பலனை அந்த இடத்திலே கொடுக்க வைக்கின்றார். அந்த இடத்திலே அந்த துறவை வெட்டும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு யாரும் கொடுக்கவில்லை. तीसरा जगह पर जब कुआं खोदा है, उधर परमेश्वर ने किसी को भी अनुमति नहीं दिया और कोई भी उनको इनकार भी नहीं किया. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அநேக முறை கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எழும்பி நின்று காரியங்களை செய்திருக்கலாம். हमारे जिंदगी की यात्रा पर भी परमेश्वर के लिए कुछ करना है कर हम खड़ा होकर कुछ किया होगा. ஏதாகிலும் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி கொண்டிருந்திருக்கலாம். कोई भी बिजनेस शुरू कर उसको चलाया होगा.
ஏதாகிலும் வேலையிலே நீங்கள் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்திருக்கலாம். कोई भी काम में आप लगाकर वो काम कार्रवाई कर रहा होगा. எந்தெந்த இடங்களில் உலக ஜனங்களிடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறதோ அது முடிவு அல்ல. जहाँ जहाँ जो संसार के लोगों से आपको अपोजिशन इनकार की कार्रवाई हो रहा है, इसका मतलब वो अंतिम नहीं है. அதற்கு தேவனுக்காக நீங்கள் செயல்படுகிற காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக செயல்படுகிற காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து வைக்கின்ற பிஸ்னஸ்கள், தேவனுடைய பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், जो परमेश्वर का लोग जहाँ बिजनेस कर रहे हैं, जिस जगह पर काम कर रहे हैं, उस जगह पर அந்த இடங்களில் தேவன் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை தோற்க விட்டது இல்லை. उस जगह पर परमेश्वर कभी भी उनका बच्चों को हारने नहीं दिया. ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கலாம், लोगों के बीच में से अपोजिशन आया होगा. அந்த நேரத்திலே ஈசாக்கு என்ன செய்கிறார்? அதை விட்டுவிட்டு அடுத்த இடத்திலே வந்து அந்த காரியங்களை செய்ய தொடங்குகின்றார். ऐसे विरोध आ गया तो वो ईसा क्या किया, उस जगह को छोड़कर दूसरा जगह पर आकर उधर कुआं खोद रहा है. திஸ் இஸ் வாட் காட், இதுதான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். यही परमेश्वर अपना बच्चों के लिए जो कार्रवाई करता है वो ये. அதைத்தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஈசாக்குக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாம் தடை 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 தடையாக இருந்த நேரத்திலும் கடைசியாக அவரை ஜெயிக்க வைக்கும்படியாய் ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த துறவை வெட்டும் பொழுது அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த இடத்திலிருந்து கர்த்தர் கிடைக்கும்படி கிருபை செய்தார். ईसाक की जिंदगी में भी यही है, जहाँ भी जाओ किधर भी जाओ उधर विरोध 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 कर कर जो भी ऑब्स्टिकल्स आता रहा, लेकिन परमेश्वर ने क्या किया, उनको दूसरा जगह पर उनको जीत दिलाया. 22வது வசனத்திலே, அதே ஆதியாகமம் 26:22 வாசிக்கிறோம். பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. अभी 26 अध्याय 22वां वचन में पढ़ेगा तो तब उसने वहां से निकलकर एक और कुआं खुदवाया. அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அவர் அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். उस 22वें वचन में पढ़िए. तब उसने वहां से कूच करके एक और कुआं खुदवाया और उसके लिए उन्होंने झगड़ा न किया, सो उसने उसका नाम यह कहकर रहोबोत रखा कि अब तो यहोवा ने हमारे लिए बहुत स्थान दिया है और हम इस देश में फूले फलेंगे. வெற்றி கொண்டதற்கு பின்பதாக ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாக சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். इसहाक जीतने के बाद प्रभु परमेश्वर उनको दर्शनों पर बता रहा है, मेरा जो दास है वो अब्राहम के नाम की वजह से, उनकी वजह से मैं तुमको आशीष देकर तुमको बढ़ाऊंगा. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? வரக்கூடிய எதிர்ப்புகளை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயந்து விட வேண்டாம். इसलिए कभी भी जो भी विरोध हमारे सामने आता है उसको देखकर कभी डरना नहीं है. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் உலக இரட்சகராக இருக்கின்றார். क्योंकि जो में हम आराधना कर रहे हैं वो प्रभु परमेश्वर इस पूरे संसार का रक्षक है. நம் வாழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில், நாம் கடந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் எந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. हमारा जिंदगी में कहीं भी किसी प्रकार का जो विरोध आ गया तो उसको देखकर कभी भी डरने की जरूरत नहीं है. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனம். फर्स्ट राजा 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை எண்ணி
பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 17:13 एलिया ने उससे कहा, मत डर, जाकर अपनी बात के अनुसार कर, परंतु पहले मेरे लिए एक छोटी सी रोटी बनाकर मेरे पास ले आ, फिर इसके बाद अपने और अपने बेटे के लिए बनाना. இந்த பகுதியிலே எலியா ஒரு விதவையை சந்திக்கிறார். அந்த விதவையினுடைய வீட்டிலே அந்த விதவைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கும் ஒரு வேளை சாப்பிடும்படி தான் மாவும் எண்ணெயும் இருக்கிறது. அந்த இடத்திலே எலியா கடந்து வந்து எனக்கு ஒரு அடை பண்ணி எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா அந்த இடத்திலே கேட்கின்றார். इस जगह पर हम पढ़े थे, उधर एलिया एक विधवा के साथ जब बात कर रहा था, उस वक्त तुम जो बनाएगा उसमें पहला एक रोटी बनाकर मुझे लेकर आ जाओ, उसके बाद तुम और बेटा के लिए खाने के लिए दो. பாருங்க, சிச்சுவேஷனை பாருங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கின்றது? பஞ்சத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதுமாய் பஞ்சத்திலே கடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். वो सिचुएशन देख लीजिए, उधर पूरा देश भूखमरी में चल रहा है. அந்த சூழ்நிலையில் எலியா அந்த இடத்திலே கடந்து சென்று அந்த விதவையை பார்த்து, அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயில் எனக்கு ஒரு அடை கொண்டு வாங்கல் என்று சொல்லி எலியா கேட்கின்றார். அது மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. उस वक्त एलिया उस विधवा के पास जाकर बता रहा है, जो तुम्हारे पास जो आटा और जो तेल है उसमें पहले मेरे लिए जो एक रोटी बना कर लिया हो, क्योंकि उनके पास उतना ही है. அவர்கள் அந்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சகோதரி அந்த அடையை செய்து அவரிடத்திலே கொண்டு வருகிறார். जो परमेश्वर का जो उनका पुत्र है, वो जो बताया था उसको ओबे कर वो पहले उसका रोटी बना कर लेकर आ रहा है. கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒரு பொழுதும் விற்கப்பட்டு போவதில்லை. जो परमेश्वर को दिया है वो कभी भी लज्जा नहीं हुआ. பாருங்க, அந்த வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்றதற்கு ஒரு வேளைக்கான அந்த மாவும் அந்த எண்ணெயும் தான் வீட்டில் இருக்குது. देखिए, उस घर में एक दिन खाने के लिए, एक ही वक्त एक टाइम खाने के लिए जो रोटी और तेल उधर है. அதை யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு தேவனுடைய மகனுக்கு, தேவனுக்கு கொடுப்பது போல கொடுக்குறாங்க. वो किसको दे रहे हैं? प्रभु का जो दास को वो दे रहे हैं. जैसे वो रोटी आखिरी आटा है, उसमें रोटी बनाकर जैसे परमेश्वर का दे रहे, जैसे उनको परमेश्वर का मनुष्य का दे रहा है. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். वचन बता रहा है, दे दो जब आपको दिलाएगा. 14வது வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 14 वचन पढ़िए, 17-14. क्योंकि 17-14 17-14 क्योंकि इस्राएल का परमेश्वर यहोवा यूँ कहता है कि जब तक यहोवा भूमि पर मेघ न बरसाएगा, तब तक ना तो उसे घड़े का मैदा चूकेगा और ना उस कुप्पी का तेल घटेगा. பாருங்க, அவர்களுடைய நிறைவிலிருந்து அவர்கள் எடுத்து கொடுக்கவில்லை. அந்த விதவை, அந்த தாய் அவர்களிடத்தில் இல்லாமையில் இருக்கும் பொழுது இருப்பதை முழுவதுமாய் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அந்த விதவையினிடத்தில் காணப்படுகிறது. देखिए, उनका संपूर्ण से निकाल कर नहीं दिया, परंतु वो विधवा ने उनके पास कुछ भी नहीं था, उसमें से निकाल कर परमेश्वर को दिया. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன கண்டுகொண்டது என்னவென்று சொன்னால், ஒரு இடத்திலே அந்த 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 ஏழை விதவை அவருடைய கரங்களில் இருந்த அந்த ஒரு காசை மாத்திரம் அந்த காயினில் அந்த ஆஃபரிங் பாக்ஸில் அவங்க போடுறாங்க. போட்ட உடனே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இருக்கிறதுல எல்லாரை விடவும் அதிகமாய் கொடுத்தவர் இந்த சகோதரி தான் என்று சொல்லி அந்த சகோதரியை குறித்து அவர் பேசுவதை பார்க்கின்றோம். प्रभु यीशु मसीह के टाइम पर भी जब उनका जो ऑफरिंग देने में उनके पास जो भी 2 कॉइन था, वो केवल वो 2 कॉइन ही डाला है, लेकिन प्रभु यीशु मसीह ने बताया था जो भी
उस ऑफरिंग में डाला है उसमें से सबसे ज़्यादा ये औरत ने दिया है। கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दे दो जब आपको दिलाएंगे। பஞ்சத்திலே தேவன் சொல்கின்றார், பயப்படாதேயுங்கள், நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராயிருக்கிறேன். जब भूखमरी चल रहा था उस वक्त प्रभु परमेश्वर ने बता रहा है, तुम डरो मत, मैं तुम्हारा साथ रहकर तुमको आशीष दूंगा। 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17 வசனங்கள். सेकंड किंग, सेकंड राजाओं। அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவுடன் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் 6:16 மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். இந்த பகுதியிலே பாருங்கள், எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அந்த எலிசாவை பிடித்து கொண்டு வரும்படி ஒரு பெரும் படையை சீரியா ராஜா அனுப்புகிறார். அந்த படை சூழ்ந்து வந்து அவரை, அந்த வீட்டை சூழ்ந்து நிற்கிறது. அந்த சூழ்ந்து நிற்கும் பொழுது அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த படை முழுவதுமாய் சூழ்ந்து இவர்களை பிடித்து கொண்டு போகும். ஒரு மனிதனை பிடிக்கும்படி படை முழுவதுமாய் சூழ்ந்து வந்து நிற்கின்றது. अभी देखिए, एलिसा जो परमेश्वर का जो प्रॉफिट है उनको पकड़ने के लिए असीरिया राजा पूरा सेना को भेजकर उनको पकड़ कर लाने के लिए भेज दिया। அந்த சூழ்நிலையிலே நீங்கள் பாருங்கள், எதற்காக அந்த சிரியா ராஜா இவர்களை பிடித்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிசாவுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டை எதிர்த்து யாராகிலும் எதாகிலும் பிளான் பண்ணுவார்கள் என்று சொன்னால் இம்மிடியட்டாகவே அந்த எலிசாவுக்கு அதை தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதற்கு ஏற்றதாற் போல இந்த கண்ட்ரியினுடைய இராணுவங்களை அவர்கள் இயக்குவார்கள். அதனால் இந்த கண்ட்ரியை யாரால என்ன செய்ய முடியலை, வின் பண்ண முடியலை. அதனால் எலிசாவை மாத்திரம் பிடித்து அழிக்கும்படி படையை அனுப்புகிறார். अभी एलिसा को पकड़ने के लिए ये असीरिया राजा क्यों उनको सेना को भेजा? इसलिए कि इस एलिसा को एक बहुत बड़ा गिफ्ट परमेश्वर ने दिया। क्या है? जहाँ उधर रहता है उधर से वो दर्शन से देख सकता है अपना देश के विरोध में कौन आ रहा है कर उधर बैठे बैठे देख सकता है। जैसे उन लोग उधर प्लान किया तो उसका दर्शन से ये देखकर ये अपना राजाओं को बताकर अपना सुधार कर लेता है। வெளியே போய் பார்த்த அந்த வேலைக்காரன் பயந்து விட்டான், உயிருக்கு பயந்து விட்டான். பெரிய ஆபத்து வந்து விட்டது. அவன் என்ன செய்து விட்டான்? பயந்து விட்டான். जब एलिशा का नौकर बाहर जाकर देखा तो वो डर गया, क्योंकि अपना प्राण के लिए बहुत डेंजर हो गया। इसी वजह से जो भी चारों तरफ में जो सेना को देखकर वो बहुत डर गया। ஆபத்திலே அந்த சகோதரர் என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. जब कठिनाई आया या खतरनाक सिचुएशन आया उस वक्त ये बंदा बहुत डर रहा है। தேவனை அறிந்த எலிசா என்ன செய்யலை? பயப்படலை. जो परमेश्वर को जानते हैं वो एलिसा डरा नहीं। எலிசா என்ன பண்ணுறாருன்னா விண்ணப்பம் பண்ணுறார், ஜெபிக்கிறார். एलिसा उस वक्त क्या कर रहा है? वो प्रार्थना कर रहा है परमेश्वर के पास। விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். एलिसा बता रहा है, एक प्रार्थना कर रहा है, विनती कर रहा है, ये परमेश्वर इनको देखने लायक इनका आंख को खोल दो। உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். तुरंत उस नौकर को आंख को परमेश्वर ने खोला। இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கிலிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ये जब इनका आंख खुल गया, उस नौकर ने देखा एलिसा को जो जहाँ था उस पर्वत को चारों साइड पे और अग्नि के साथ रथ और घोड़े उधर थे। யாரால் என்ன செய்ய முடியும்? இந்த பாதுகாப்பு யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. ऐसे सुरक्षा कौन दे सकता है? प्रभु परमेश्वर ही दे सकता है। நான் ஆரம்பத்திலே சாட்சி சொல்லும் பொழுது சொன்னேன், शुरू में जब मैं गवाही दे रहा था उस वक्त बताया था,
நான் கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளை கடந்து போனேன் என்று சொல்லியிருந்தேன். मैं बहुत घटनाएं के बीच में से गुजर कर निकला है कर அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனம் என்னவென்று சொன்னால், என்னை சுற்றிலும் ஒரு அக்கினிமயமான ஒரு ரவுண்டு சுற்றி இருப்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். उस वक्त मैं क्या दर्शन देखा था, परमेश्वर ने मुझे दिखाया, मेरे चारों साइड्स अग्नि जैसे एक राउंड अप था. அந்த நாள் ஆரம்பத்திலே 2வது வாரத்தில் இந்த 2 ஒரே ஒரு ஃபேமிலி தான் எங்களுடைய ஆராதிக்கிறதுக்கு இருந்தாங்க. उस वक्त शुरू में एक फैमिली, ये 2 ही बंदे हमारे सामने आराधना के लिए था. எப்படி ஆராதனை நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னால், இந்த ஆல்டர் எல்லாம் எடுத்துட்டு அவங்க 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, நான் இதில் உட்காந்துருந்து சேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். हम कैसे उस टाइम आराधना किया, एक दिन ஒரு நாள் एक दिन कैसे आराधना किया, ये सारे फुलपिट पूरा बदल कर हम दो सामने सामने चेयर में बैठकर जैसे डिस्कशन कर रहे हैं ऐसे आराधना किया. அன்று அந்த மதியான வேளையில் இவங்களெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அன்று அந்த சாயங்கால நேரத்தில் நான் என்னுடைய பெட்டில் படுக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். जब प्रार्थना खत्म करने के बाद उन दोनों को अपना घर में छोड़कर वापस आया, जब मैं बेड में लेटा हुआ था, उस वक्त ये दर्शन दिया है. அடுத்த வாரத்திலிருந்து இப்போது நடந்தது போல ஆராதனை நடத்த ஆரம்பித்து விட்டோம். अगले हफ्ता से जैसे अभी आराधना हो रहा है उस प्रकार आराधना शुरू कर दिया. இதுதான் தேவன் ஆபத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாவல். जैसे परमेश्वर इसी तरफ के हमको सुरक्षा देता है. ஏசாயா 43வது அதிகாரம் ऐसाया 43 1-3. 1-3. இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் எனக்கு ஈடாய் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுடைய பலவீனத்தில், நம்மளுடைய ஆபத்து காலத்திலே நம்மளிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதேங்கள் என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக சோதனை நேரத்திலே, நாம் கடந்து வருகின்ற சோதனை நேரத்திலே கர்த்தர் நம்மளிடத்தில் சொல்வது பயப்படாதேங்கள். என்னென்ன சோதனைகளை நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் 2வது வசனம். अभी ये प्रभु परमेश्वर ने इनको जो बता रहा है, डर मत डर, क्योंकि मैंने तुझे छुड़ा दिया है, मैंने तुझे नाम लेकर बुलाया है. अभी क्या क्या शोधना हमारा जिंदगी के सामने आता है उसको देखें. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். तुम पानी को जब क्रॉस करेगा उस वक्त मैं तेरा साथ हूँ. அந்த வசனத்திலே அந்த பேக்ரவுண்டை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, தண்ணீர் இருக்குது, அதை சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் ஒரு கப்பல் போய் கொண்டு இருக்கின்றன. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அனல் தீ எரிஞ்சிட்டே இருக்கு, லைட். उधर देखेगा तो उस पिक्चर में देखेगा तो उसका जो बैकग्राउंड सिचुएशन है बहुत खतरनाक सिचुएशन है. पूरा पानी का प्रॉब्लम था और एक शिप नाव उसके बीच में जा रहा है, उसमें लाइट जल रहा है. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். जब पानी को क्रॉस करेगा उस वक्त भी आप लोगों के साथ है. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, மேபி ஏதாவது ஜாபு போய் புதிய ஜாபு தேடிட்டு இருக்கலாம், இல்லது வேலை ஸ்தலங்களில் யார் மூலமாவது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கலாம். इसका मतलब क्या है, जब हमारा जिंदगी के सामने शोधना आएगा तो वो किस प्रकार का, जब हम हमारा नौकरी में कुछ खतरनाक हो सकता है और नौकरी छोड़कर दूसरा नौकरी ढूंढ रहे होंगे, ऐसे घटनाएं हमारे सामने आ सकता है. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன
ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கக்கூடிய சோதனைகள். ये सारे चीज छोटे छोटे जो प्रभु परमेश्वर अनुमति के साथ आने वाला शोधना है. சரிதானா? இந்த சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மளோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். इस शोधना के साथ हम जाएगा तो उसको पार करने के लिए प्रभु परमेश्वर हमारा साथ है कर वो वाग्दान कर रहा है. அதுக்கு அடுத்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. उसका अगला शोधना क्या है? जब नदियों को पार करते वक्त भी उसका पानी तुम्हारा ऊपर नहीं आएगा. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? சின்ன ஒரு சோதனையை நம்ம கடந்து வந்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கலாம். एक छोटी शोधना को हम पार कर आ गया, हो सकता है ये छोटा है. उसके बाद दूसरा बड़ा शोधना आ सकता है, हम हॉस्पिटल में एडमिट हो सकते हैं. டாக்டர் எல்லாம் சொல்லலாம், அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு, நீ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. डॉक्टर बोल सकते हैं हम कुछ नहीं कर सकते हैं, सब कुछ खत्म हो गया कर. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சோதனை என்ன செய்யாது, உன்னை ஜெயிக்காது. உன்னை குறித்ததான திட்டம் இந்த பூமியில் நிறைவேறும் வரைக்கும் உன்னுடைய பிராணனையோ உன்னுடைய ஜீவனையோ யாராலும் என்னை தவிர எடுக்க முடியாது. उस वक्त प्रभु परमेश्वर बोलेगा, तुम्हारा लिए जो प्लान रखा हूँ वो प्लान कंप्लीट होने तक, पूरा होने तक तुम्हारा प्राण के ऊपर, तुम्हारा शरीर के ऊपर कोई भी अंगुली नहीं कर सकते हैं. ஒரு ஆறு ஓடும் பொழுது அந்த ஆற்றின் மூலமாக நம்ம அடித்து போனோன்னா கடைசி என்ன ஆகும்? பிராணன் போய்விடும். அப்படிதானே? एक नदी पार करते वक्त उस नदी में फंस गया तो उसका पानी में हम लेकर चला गया तो क्या होगा? हमारा प्राण चला जाएगा. அப்படி சோதனைகள் வந்தாலும் அவைகள் உங்களுடைய ஜீவன் உங்களை விட்டு என்ன செய்யாது, போகாதுன்னு சொல்லி தேவன் சொல்கின்றார். ऐसा शोधना, ऐसा घटना हमारे सामने आएगा तो भी हमारा जीवन नहीं जाएगा, लेकिन प्रभु परमेश्वर हमारा साथ रहेगा. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரையும் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணெயில் தூக்கி போட்டு அவங்கள என்ன செய்ய பார்த்தாங்க? सातराक, अग्नि, मेशक, अग्नि ले। आबेदनेगो, ये तीनों को जब जला हुआ झूले में डाल दिया था. இதில் என்ன இருக்கு? நீங்க அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். जब अग्नि के द्वारा आप जाएगा तो भी वो अग्नि तुम्हारे को जलेगा नहीं. அவங்களுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் வருது? மறுபடியும் அந்த அக்னியில் இவங்களை தூக்கி போட்டு இவங்களை கொலை பண்ணுறது தான் அந்த ராஜா என்ன செய்கிறாரு? ராஜா இல்லை, அந்த நாட்டு ஜனங்கள் பார்க்குறாங்க. उनके सामने क्या टेस्ट आ रहा है? अगले शोधना, जब अग्नि के बीच में उनको डाल दें और वो जल नहीं रहा है, वो राजा देख रहा है. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சோதனை வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. परमेश्वर बोल रहे हैं, ऐसा शोधना आपकी ज़िंदगी पर आएगा तो भी डरना नहीं, मैं तुम लोग को सुरक्षा के साथ सुरक्षा दूंगा. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். क्योंकि मैं तुमको नाम लेकर पुकारा हूँ. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த எந்த சோதனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்படாதே. इसलिए किसी भी घटना, किसी भी शोधना हमारे सामने आएगा तो भी हम कोई भी चीज़ को डरने की ज़रूरत नहीं है. அப்படி நாம் கடந்து வருகின்ற இந்த பயப்படாதே 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 என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டு வருகின்றார். ऐसे हम देखे थे, जहाँ भी देख रहे हैं, डरो मत डरो मत डरो मत ऐसे पुकार कर बोल रहे हैं. வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் எதிர்ப்பை பார்த்து பயப்படாதிருங்கள். जिंदगी के सामने जो हमारा सामने आता है उसको जो अपोजिशन देखकर डरने की जरूरत नहीं. ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரும் பொழுது பயப்படாதிருங்கள். जब पैसों को और फाइनेंशियल प्रॉब्लम आएगा तो घबराने की जरूरत नहीं. ஆபத்து காலத்திலே நீங்கள் ஆபத்து உங்களுக்கு நேரிடும் பொழுது நீங்கள் பயப்படாதிருங்கள். जब घटनाएं आएगा तो खतरनाक आएगा तो उस वक्त डरने की जरूरत नहीं. சோதனைகளை நீங்கள் கடந்து வரும் பொழுது பயப்படாதிருங்கள். जब शोधना आएगा तो उस वक्त भी डरने की जरूरत नहीं. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18. प्रकाशित वाक्य 1:18. प्रकाशित वाक्य. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தின் என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மறித்தேன், ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் நிலவுவதாக இருக்கிறேன். ஆமென். 1:17 पढ़िए. जब मैंने 17-18 उसे देखा तो उसके पैरों पर मुर्दा सा गिर पड़ा.
उसने मुझ पर अपना दाहिना हाथ रखकर कहा, मत डर, मैं प्रथम और अंतिम और जीवित हूँ। பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். मत डर, मैं प्रथम और अंतिम और जीविता हूँ। मैं मर गया था और अब देख मैं युगनायु जीवित का हूँ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கின்றார், உங்களுடைய ஜீவன் போனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். प्रभु परमेश्वर बता रहा है, हमारा जीवन का नुकसान आएगा तो भी डरने की जरूरत नहीं। ஒரு மனிதனை பயமுறுத்துவது எதற்காக ஏன் அவன் பயப்பட வேண்டும்? एक मनुष्य किस लिए वो डरना है? நம்ம ஒரு 4-5 காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள், इधर 4-5 कार्य हम देख रहे थे जो अपना जिंदगी के सामने जो भी अपोजिशन आ रहा है, विरोध आता है, பஞ்சம், और जो भूखमारी खाने के कुछ नहीं है, ஆபத்து, जो खतरनाक चीज है, சோதனை, जो शोधना है, टेस्ट है, கடைசியில் மரணம். आखिरी में मृत्यु है। இந்த 5 காரியங்களையும் பார்த்து விட்டோம். ये 5 कार्यों को हम देख रहे थे। மரணத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? जो मृत्यु के बाद प्रभु यीशु मसीह को क्या हुआ? பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்திருக்கின்றார். पिता के जो दाहिने हाथ में वो बैठे थे। அதுபோல நாமும் இந்த பூமியில் எந்த நேரத்தில் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா எங்க இருக்கும்? தேவனோடு இருக்கும். ऐसे हम भी कभी भी इस दुनिया में मरेगा तो हमारा आत्मा प्रभु परमेश्वर के पास होगा। அதனால நீங்க என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. इसलिए हम कभी भी नहीं डरना चाहिए। எந்த காரியங்களை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. कभी भी किसी भी कार्य के लिए, किसी भी चीज के लिए हम डरने की जरूरत नहीं है। ஏன் பயப்பட வேண்டாம்னா, நீங்க மரித்தாலும் என்னோடு தான் இருப்பீர்கள். क्यों नहीं डरना है? क्योंकि हम मरेगा तो भी परमेश्वर के पास ही रहेंगे। என்னுடைய நாள் வரைக்கும், உங்களுடைய நாள் இந்த பூமியில் முடியும் வரைக்கும் உங்களை யார் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. जब परमेश्वर का दिन तक या हम जब तक इस जगत में रहेंगे तब तक कोई भी हमें छू नहीं सकता है। ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன். क्योंकि मैं आप लोगों के लिए एक शील्ड हूँ। நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன். परमेश्वर हम सब के लिए एक शील्ड है। சங்கீதம் 115 1 9 11 முடிய 3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 115 वचन संख्या 115। இஸ்ரவேலே, கர்த்தரை நம்புவது, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். 3 கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், இஸ்ரவேலரே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். He is a shield for the Israelites people. 115 9वें वचन में देखें, हे इस्राएल, यहोवा पर भरोसा रख, तेरा सहायक और टाल वह है। ஆரோன், हे हारून के दराने, यहोवा पर भरोसा रख, तेरा सहायक और टाल वही है। ஆரோன் குடும்பத்தாருக்கும் அவரே கேடகமாக இருக்கின்றார். जो आरोन के पुत्रों को भी परमेश्वरी डर है। ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், आप प्रभु परमेश्वर का काम कर रहे होंगे, சப்போர்ட் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், जो प्रभु का कार्रवाई के लिए सहायता करने वाला होगा, தேவனை அறிந்து இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கலாம். जो परमेश्वर का जाने हुए विश्वास लोग भी हो सकता है। யார் கர்த்தருக்கு பயப்படுவார்கள்? தேவனை அறிந்து தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் கர்த்தரை பயப்படுவார்கள், கர்த்தருக்கு பயப்படுவார்கள். किसका अंदर भय होगा? जो बंदे, जो विश्वासी लोग
प्रभु परमेश्वर को जानकर उनको जो आज्ञा को पालन करेंगे वही प्रभु को डरते हैं। 11 வாசிக்கலாம். 11वीं वचन पढ़ें। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். 11वीं वचन बता रहा है, हे यहोवा के डरवेयो, यहोवा पर भरोसा रखो, तुम्हारा सहायक और टाल वही है। ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். जो प्रभु का काम में है उनके लिए जो प्रभु परमेश्वर टाल है। சப்போர்ட் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். जो प्रभु का काम के लिए जो सपोर्ट कर रहे हैं उनके लिए प्रभु टाल है। விசுவாசிகளுக்கு தேவன் கேடகமாய் இருக்கிறார். विश्वासी लोगों को भी प्रभु परमेश्वर टाल है। அதனால இந்த பூமியில கடந்து வரக்கூடிய எந்த காரியத்திற்கும் பயப்படாதிருங்கள். इसलिए इस जिंदगी में जो भी घटनाएं आ रहा है उसके लिए कभी डरने की जरूरत नहीं है। ஐ ஆம் ஷீல்டு ஃபார் யூ, நான் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன். प्रभु परमेश्वर हम सबको टाल है। நான் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன் प्रभु परमेश्वर हम सबको टाल है சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, அடுத்து சங்கீதம் 33:20 எடுக்கலாம். उसको बताकर बोल रहा है वचन संख्या 33:20 हम यहोवा का आसरा देखते आए हैं, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும். वह हमारा सहायक और हमारी टाल ठहरा है। நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் ஆண்டவர் யாராக இருக்கிறார்? கேடகமாக இருக்கிறார், துணையும் கேடகமுமாக இருக்கிறார். हम यहोवा का आसरा देखते आए हैं, वह हमारा सहायक और हमारी टाल ठहरा है। நம்முடைய ஆத்துமா நாம் மரித்தால் எங்கு செல்லும்? பரலோகத்திலே தேவன் இருக்கக்கூடிய இடத்திலே செல்லும். அதற்கு பாதுகாவலரும் அதற்கு கேடகமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். हमारा अंदर मृत्यु हो गया तो हमारा आत्मा कहाँ जाएगा? प्रभु परमेश्वर के पर जाएगा, उसके लिए भी प्रभु परमेश्वर टाल है। இஸ்ரவேல் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். சப்போர்ட் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். இவர்கள் எல்லாருடைய ஆத்துமாவுக்கும் தேவன் கேடகமாக இருக்கிறார். प्रभु का काम में जो है उनके लिए प्रभु परमेश्वर टाल है। जो सपोर्ट करते हैं, जो प्रभु के काम में सपोर्ट करते हैं, उनके लिए भी प्रभु परमेश्वर टाल है। और जो विश्वासी लोगों को भी प्रभु परमेश्वर टाल है, और ये सबका आत्मा को भी प्रभु परमेश्वर टाल है। நீதிமொழிகள் 30:5. Proverbs 37 नीति वचन 30 का 30 का 7 5 सॉरी 35. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். परमेश्वर का एक एक वचन ताया हुआ है, वह अपने शरणगतों की टाल दे रहा है। நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், சப்போர்ட் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம். புதுசாக இப்போ தான் தேவனுடைய அன்பை உணர்ந்து இப்போ தான் நான் வர ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்களா இருக்கலாம். हो सकता है आप लोग प्रभु परमेश्वर के काम में होगा, या उनको असिस्ट करने वाला होगा, या विश्वासी होगा, या ये कोई भी चीज़ में नहीं है। अभी अभी मैं प्रभु परमेश्वर का वचन को सुनकर मैं बढ़ रहा हूँ। இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உங்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்கின்றார், நான் உங்களுக்கும் கேடகமாக இருக்கிறேன், என்னை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நான் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. अभी जो आए हुए एक एक व्यक्तियों को प्रभु परमेश्वर बता रहा है, आप लोग सबके लिए मैं टाल हूँ, और जो भी मेरे पास आते हैं वो सबके लिए प्रभु परमेश्वर टाल है। புரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து நமக்கு கேடகமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி.
देख लिए, हम समझ में आ गया होगा प्रभु परमेश्वर हम सबके लिए कैसे टाले, कैसे शील्ड होकर रह रहा है. இந்த புதிய வருடத்தினுடைய முதல் நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, ये नया साल में पहले दिन जो प्रभु का वचन सुनने वाला मेरे भाइयों मेरे बहनों, எந்த காரியங்களை குறித்தும் இந்த பூமியிலே பயம் உங்களுக்கு இந்த ஆண்டிலும் சரி இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் சரி வேண்டாம். कोई भी चीज के बारे में डर इस साल में भी आने वाले सालों में भी आप लोग अंदर नहीं होना चाहिए. ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கேடகமாய் இருக்கின்றார். क्योंकि जो हमारा पिता और प्रभु यीशु मसीह और पवित्र आत्मा हमारे लिए वो टाल और शील्ड है. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். यूहन्ना 13वें अध्याय 33 वचन 16:33. 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதற்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடப்படுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 33 में मैंने ये बातें तुमसे इसलिए कही है कि तुम्हें मुझ में शांति मिले. संसार में तुम्हें क्लेश होता है, परंतु डांट्स बातों मैंने संसार को जीत लिया है. பாருங்க, ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி தந்துவிட்டு, நீங்கள் வாழ்க்கையில் பயப்படாதீங்க, ஆபத்து நேரத்தில் பயப்படாதீங்க, சோதனையில் பயப்படாதீங்க, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்தால், பஞ்சம் வந்தால் பயப்படாதீங்க, உங்களுக்கு மரணம் வந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் நான் கேடகமாக இருக்கிறேன். प्रभु परमेश्वर जो बताया वचन में हम देख रहे थे, आप लोगों को कोई भी चीज़ के लिए डरने की ज़रूरत नहीं, या आपको ज़िंदगी में जो भी परेशान आएगा, जो भी शोधन आएगा, वो चाहे फाइनेंशियल प्रॉब्लम हो या कोई भी चीज़ आएगा, तो आप लोग डरने की ज़रूरत नहीं, क्योंकि प्रभु परमेश्वर हम सबके लिए शील्ड ढाल होकर बैठा है. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான் இயேசு சொல்லியிருக்கிறாங்க. प्रभु परमेश्वर यीशु मसीह ने बताया हुआ है, इस संसार में हम सबको उपद्रव है, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, परंतु प्रभु यीशु मसीह इस जगत को जीत लिया है. ஜெயித்த, உலகத்தை ஜெயித்த இயேசு இப்படி வாழுங்கள் என்று சொல்லி வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்து கடந்து சென்றிருக்கின்றார். जो इस संसार को जीता हुआ प्रभु यीशु मसीह ऐसे जीना कर कर हमको रास्ता बता कर गया हुआ है. அவர் நமக்கு கேடகமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. मगर वो हमारा टाल है, तो हम की कोई भी चीज़ के बारे में डरने की जरूरत नहीं है. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சது அவருடைய வாழ்க்கைக்கு பின்பதாக? प्रभु यीशु मसीह को क्या रिवार्ड मिला उनका जिंदगी इस दुनिया से छोड़ने के बाद? யுவர் ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். आपको जो रिवार्ड मिलेगा वो बहुत बड़ा है. யுவர் ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். आपके जो रिवार्ड है वो बहुत बड़ा है. You cannot imagine how God is going to treat you when you are meeting Him. हम सोच नहीं सकते हैं जब हम परमेश्वर को मिलेगा तो वो कैसे हमें रिगार्ड देगा कर. யார் யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாய் அவருடைய வேலை செய்ய வேண்டும் என்று எழும்புகிறீர்களோ, जो व्यक्ति प्रभु परमेश्वर के काम के लिए बहुत वैराग्य के साथ खड़ा हो रहे हैं, उनको யுவர் ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். उनके लिए जो भी रिवार्ड है बहुत बड़ा होता है. அந்த ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது நம்மளுடைய வார்த்தையினால் நமக்கு விளக்க முடியாது. वो रिवार्ड क्या है ये हमारे शब्दों से उनको बता नहीं सकते हैं. உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் உயர்வு, इस संसार में जो भी रिवार्ड मिलेगा इसका मतलब हमारा जो नौकरी में
एक प्रमोशन, சம்பள உயர்வு, हमारा जो सैलरी में बढ़ोतरी, ஓகே, வீடு இல்லாமல் இருந்தேன், வீடு கிடச்சிது, हमारा घर नहीं था, मुझे घर मिला, கார் இல்லாமல் இருந்தேன், கார் கிடச்சிது, मुझे कार नहीं था, कार मिला, நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு கிடச்சிது, मुझे खाना नहीं था, उस टाइम खाना मिल गया, துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு துணி கிடச்சிது. कपड़ा नहीं था, उस टाइम कपड़ा मिल गया. இதெல்லாம் உலகத்துக்குரியது. ये सारे चीज इस संसार के लिए है, இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். ये सारे चीज हम बता सकते हैं, பட் காட் இஸ் டெல்லிங் யுவர் ரிவார்ட் ஷால் பி வெரி கிரேட். लेकिन परमेश्वर बता रहा है आप लोग सबको, हमारा सबका रिवार्ड बहुत बड़ा है. யாருக்கு ஆண்டவர் இந்த ரிவார்டை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, किसको ये रिवार्ड दे रहा है? எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்காதவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள், कि कोई भी घटनाएं आए, कोई भी सिचुएशन में परमेश्वर को मुकरना नहीं है, और उन लोगों को எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திற்காகவும் பயப்படாதவர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்கள், कोई भी घटनाएं, कोई भी सिचुएशन में ना डर कर प्रभु परमेश्वर के नाम को महिमा देने के लायक जीने वाला को, தேவன் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, जो व्यक्ति प्रभु परमेश्वर मुझे ढाल है और वो मुझे संभाल कर रहा है, कर जो विश्वास कर रहा है, उनके लिए है. இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார், प्रभु यीशु मसीह ने पाया है, நாமும் பெற்றுக்கொள்வோம். हम भी पाना है. ஆமென். आमीन.